சென்னை டீமை வந்துட்டு பிரியாணி போட்டாங்க ஹைதராபாத் என்றே சொல்லலாம். 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணதுனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாயிண்ட் டேபிளில் 3வது பிளேஸில் தான் இருக்கும். அது ஒரு குட் நியூஸ். அதே மாதிரி இவங்க ஜெயிச்சாலும் SRH அவங்க 5வது பிளேஸில் தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குங்க. ஏன்னா நமக்கு பவுலிங்கும் வெட்டாக இருக்குது, பேட்டிங் வந்துட்டு எல்லாம் கலட்டு பயல்களாக இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது என்று தாங்க சொல்லணும். சீவெஞ்சத்து போய் கிடக்காங்க என்றே சொல்லலாம். ஓகே, இந்த நிலையில் அதாவது நம்ம ரெய்னா அண்ட் இந்த தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கே தோத்தாங்க இல்லையா, இது எதனால் இந்த தோல்வி, இதன் பின்னணி என்ன, தெளிவான பாயிண்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்டு மொயின் அலியும் இது குறித்து பேசியிருக்காரு. அதாவது இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்மம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தன் மேலே நம்ம வன்மத்தை கக்கணும்னு வைங்களேன், நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம், அவனும் அழிஞ்சு போயிடுவான், நம்ம சார்ந்த அனைவருமே அழிந்து விடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒருத்தவனை பிடிக்கல, அவனை கொலை பண்ணியே ஆகன்றான்னு போய் கொலை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அவங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க. அவங்க மறுபடியும் வன்மத்தை உங்கள் மேலே தொடருவாங்க. இது 2 பேத்துக்குமே என்ன சொல்கிறது, சிக்கல் தான். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் சென்னை டீமில் இருக்குது. அதாவது போன சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொயின் அலி மேலே ஒரு மிகப்பெரிய வன்மத்தில் இருந்தாருங்க நம்ம MS தோனி. அதனால தான் அவருக்கு பிளேயிங் லெவல்லையே சான்ஸ் கிடைக்கல. நேற்று மேட்ச் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எதுக்கு அவரை எடுத்தாங்க, அந்த பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணாமல் மேட்ச் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஓவர் கொடுத்தாங்க. பேசாமல் சீசன் முடிஞ்சவொன்னே ஓவர் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்க. காரணம் என்னென்னா, ஹெட்டு அபிஷேக் சர்மா 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சர் என்ன, ஆஃப் ஸ்பின்னர், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. 2 பேரும் தொடக்க வீரராக இறங்குறாங்க. இவருக்கு தானே பவர் பிளேயில் ஓவர் கொடுத்துருக்கணும். ஆனால் மேட்செல்லாம் கையை விட்டு போனதுக்கப்புறம் 12வது ஓவர் இருந்தால் வாங்கிக்கடா ராசான்னு ஓவர் கொடுக்குறாங்க. அப்பயுமே அவர் 2 விக்கெட் எடுத்தார். ஓகேவா, இது எதனால் இப்படி பண்ணுறாருனா, போன சீசன் வந்துட்டு KKRக்கு எதிராக அண்ட் GTக்கு எதிராக ஆன் த கிரவுண்டில் மொயின் அலி ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப மந்தமாக இருந்ததுங்க. சேம் டைம் தோனி சொன்ன லைன் லென்த்தை கொஞ்சம் இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்திருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு தோனி நோட் பண்ணியிருக்காரு. தோனிக்கு பிடிக்கல, ஒரு கட்டத்தில் கோவமே பட்டிருப்பாரு. அந்த கிளிப்பிங் கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், எல்லாருமே பார்த்துருக்க கூடும். ஓகேவா, இது புதுசெல்லாம் கிடையாதுங்க. அதுலேருந்தே மொயின் அலியை வந்துட்டு ட்ராப் பண்ண ஆரம்பித்தாருங்க. பட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க, இந்த டைல்ஸ் மண்டே மிட்சல் வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டான், ஒனிடா மண்டே இருக்கிறவரை நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம்யா, இவனை தூக்கியான்னு விமர்சனம் எழுந்தது. ருத்ராஜ் கேக்வாட்டும் ஒபே பண்ணார், மிட்சல் வேணாம், அதாவது அந்த மிச்சரை தூக்கிட்டு மொயின் அலியை கொண்டு வர்றான்னு. ஆனால் தோனி வந்துட்டு எப்படி பிளான் பண்ணியிருக்காருனா, பட் ஒனிடா மண்டேக்கு தான் மிகப்பெரிய லெவலில் ஹோப் கொடுத்துருக்காரு. நேற்று பார்த்துருப்பீங்க, 14வது ஓவரே ரஹானே அவுட் ஆன பிறகு நினைக்கிறேங்க ஒனிடா மண்டே இறக்கி விட்டாங்க. அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கும் தெரிய மாட்டேது, சும்மா பேட்டை சுற்றுதே தவிர காற்று தான் வருதே தவிர ரன்னு வர மாட்டேது என்று தான் சொல்லணும். 19வது ஓவரை டெஸ்ட் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. மிட்சல் மேலே ஒரு 80% நம்பிக்கை வச்சுருந்தார் இல்லையா, அந்த நம்பிக்கையை என் மேலே ஒரு 50% வச்சுருந்தாலும் டெஃபினட்டாக, அதாவது SRHக்கு எதிராக டஃப் பண்ணியிருக்கலாம், ஃபைட் பண்ணியிருக்கலாம் எதிர்த்து என்றும் நம்ம மொயின் அலி சொல்லியிருக்காரு. அதாவது தோனி வந்துட்டு பழசம் மறக்கணும், என் மேலே ஏதோ ஒரு வன்மத்தில் இருக்கார், நான் தவறு பண்ணிட்டேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த வன்மத்தை மறந்துட்டு அவர் என்னை பழைய சீசன் மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணார்னா டெஃபினட்டாக வந்துட்டு CSKவுக்கு அது பாசிட்டிவாக வெற்றியாக அமையும் என்று மொயின் அலி சொல்லியிருக்காருங்க. ஏறத்தாழ வந்துட்டு இதைத்தான் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னாவும் சொல்லியிருக்காரு. மொயின் அலி மேலே ஏதோ வன்மத்தில் தோனி இருக்கார், 2 பேருக்கும் ஏதோ ஒரு எரர் நடந்திருக்கு. பட் கிரிக்கெட் வந்துட்டு கூட்டு சங்கிலி, 11 பேர் இணைந்து விளையாடுறது தான் கிரிக்கெட்டு. இங்கே ஈகோ வந்தால் 11 பிளேயருக்குமே அந்த ஈகோ டிஸ்டர்ப் ஆகும், அது மேட்ச்சில் வந்துட்டு பின்னடைவாகும். அப்படி தான் SRHக்கு எதிராக பின்னடைவாக அமைஞ்சிருக்கு. தோனி மொயின் அலி மேலே இருக்கிற வன்மத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அவரை கரெக்டாக பழைய சீசன் மாதிரி யூஸ் பண்ணார்னா CSKவுக்கு இனி வர்ற போட்டிகள் பாசிட்டிவான வெற்றியை தேடித்தரும் என்றும் சின்னத்தில் சுரேஷ் ரெய்னாவும் இதே பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காருங்க. மொயின் அலி அண்ட் சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்ட் தானா? மொயின் அலி மேலே போன சீசனில் இருந்தே ஒரு வன்மத்தில் இருக்காரா MS தோனி? அவரை வந்துட்டு ஓரம் கட்ட நினைக்கிறாரா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.